வணக்கம். ஒரு ஒரு விவசாயின் கதையை பார்ப்போம். ஒரு குட்டி கதை தான், பெருசுதான் கிடையாது. ஒரு விவசாயி நல்லா விவசாயம் பண்ணி வருவார். அவர் நிலத்தில் பொண்ணு போட்டால் பொண்ணு விலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என் நிலம் பொண்ணு போட்டால் பொண்ணு விலையும்பா. அந்த அளவுக்கு நல்ல விளைச்சல் தரும், நல்ல மண் வளம் எல்லாமே. இப்போ அது இருக்கும்போது எந்த பயிர் ஏற்றினாலும் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்தில் கடுமையான வெள்ளம் வந்துட்டு அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் நிலத்துல பூரா கொண்டாந்து மணல் கொண்டாந்து விட்டுருது. பொண்ணு போட்டால் பொண்ணு விளையிற பூமியில் பெரிய மணலை கொண்டாந்து விட்டுருது. அந்த விவசாயி ரொம்ப மனம் உடஞ்சி மேலே பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படின்னா சரி, நம்ம நிலத்தை எப்படின்னு திருத்தி ஆகணுமே. பொண்ணு போட்டால் பொண்ணு விளையிற பூமி என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சியா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வறுமைப்படுறாரு. கஷ்டத்தில் அந்த நிலத்தை எப்படியே திருத்தி அந்த நிலத்தை அந்த மணல்லாம் வாரி அப்பாற்படுத்தி அந்த பழைய நிலைமைக்கு அந்த நிலத்தை கொண்டு வந்து கிழித்து அவர் பயிர் ஏற்றி இதை போல் நல்லா நெல் விளைவிச்சார். பாருங்க, இதை போல் நெல் விளையிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அவர். அதான் விடாமுயற்சி, உழைப்பு. நம்ம மனசை தளர விடக்கூடாது. அப்படி தான் இருந்தால் வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம். ஐயோ இப்படி நடந்துட்டேன்னு நம்ம மனசை தளர விடக்கூடாது. எப்படி நம்ம போராடி வாழ்க்கையில் ஜெயிப்போம், ஒரு நாளைக்கு மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவோம் என்று அவர் போராடி ஜெயித்தார். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.